வணக்க மக்களே. புதுச்சேரியில இந்து மதத்தை நாங்க தான் குத்தகைக்கு எடுத்து வச்சிருக்கோம்னு காவி துண்டை கழுத்துல போட்டுக்கிட்டு இந்த RSS பிஜேபி கும்பல் கோவில் நிலத்தை எல்லாம் ஆட்டைய போட்டு வச்சிருக்காங்கயா. யாருன்னு கேக்குறீங்களா? இந்த பிஜேபி அமைச்சர் ஐயா ஜான்குமார் தான். இந்நேர வரைக்கும் நம்ம என்ஆர் ஐயா அவருக்கு இலாக்காவே ஒதுக்கல. ஆனா பாருங்க, உலகத்திலேயே இலாக்கா இல்லாம அமைச்சர்னு சுத்திக்கிட்டு இருக்க ஒரே ஆளு பிஜேபி எம்எல்ஏ ஐயா ஜான்குமார் தான். பிஜேபி கட்சி எம்எல்ஏ பேரு. ஆனா லாட்டரி கட்சி ஓனர் சார்லஸ் மார்டின் படத்தை பாக்கெட்ல வச்சுக்கிட்டு எல்ஜேகே கட்சிக்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. சரி, எல்ஜேகேயும் பிஜேபியும் ஒண்ணுதான் கூட விட்டுறலாம். ஆனா பாருங்க, புதுச்சேரி ரெயின்போ நகர்ல இருக்க காமாட்சி அம்மன் கோயில் சொத்து 100 கோடி ஆட்டைய போட்டதை விட முடியாதுல்ல. பதிவுத்துறையில இருக்கவங்களுக்கும் சார் பதிவாளருக்கும் லஞ்சத்தை கொடுத்து ஐயா ஜான்குமார் பேர்லயும் மயன் ரிச்சர்டு ஜான்குமார் பேர்லயும் குடும்ப சொத்தா மாத்தி வச்சிருக்காருயா. ஆனா இந்த காமாட்சி அம்மன் பொல்லாத தெய்வம்யா. மெட்ராஸ் ஹைகோர்ட் வர போய் எல்ஜேகே எம்எல்ஏ இல்ல பிஜேபி எம்எல்ஏ ஜான்குமார் ஐயா ஆட்டைய போட்ட நிலத்தை திரும்ப வாங்கிருச்சுல. ஆனாலும் பாருங்க, இந்த என்ஆர் பிஜேபி அரசாங்கம் சிபிசிஐடில விசாரிச்சு 10 புரோக்கர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கயா. ஆனா இந்த ஜான்குமார் ஐயாவை இன்னும் விட்டு வச்சிருக்காங்க. அது எப்படி முடியும்? அதான் என்ஆர் கட்சிக்காரங்களும் கோயில் நிலத்தை ஆட்டைய போட்டு வச்சிருக்காங்கல்ல. அத பத்தி இன்னொரு நாளைக்கு சொல்றேன். அடுத்தவன் குடிய கெடுத்த காசுல அன்னதானம் போட்டா புண்ணியம் எப்படியா வரும்? நீங்களே சொல்லுங்க. ஃபன்னி கைஸ் ப்ரோ.